அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் ரொசாயினி. நான் ஜோவேல். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 2 குட்டீஸ் இருக்கு. அதில் ஒரு குட்டீஸை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஜொலி விளக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார்வோ கடை சேனலில். அது வந்து ஜெரோமியை வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி சொன்னாலும் அவள் கேக் வெட்டுறாலும் சொல்லி ஜெரோமியை வந்து கூப்பிடுறது மறக்காமல் கூப்பிடுவா. அப்போ நான் விடுறேன். நான் அப்போ அவாட சேனலில் நீங்கள் ஜெரோமியை பார்த்துருப்பீங்க. இந்த ரிஹானாவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகே, நாங்கள் அந்த வீடியோவில் 2 பேரையும் நாங்கள் பார்ப்போம். மற்ற இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு முதல்ல ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த கிஃப்ட்டு உண்மையில் நாங்கள் அந்த கிஃப்ட்டை எதிர்பார்க்கல. ஆனால் கட்டாயம் எங்களுக்கு அந்த கிஃப்ட் வந்து தேவை. அந்த கிஃப்ட் நாங்கள் வேண்டோன்னு மட்டும் இருந்தோம். நாங்கள் ஆனால் வேண்ட இல்லாத சூழ்நிலையாக போயிடுச்சு. அது வந்து எங்களுக்கு இலவசமாகவே கிடைச்சது. முதல் பிரயோசனமான கிஃப்ட் எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு தேவை. அந்த கிஃப்ட்டும் யார் தந்தது, என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி நாங்கள் உங்களை காட்டுவோம். மற்றது ஜெரோமி என்று சொல்லக்குள்ளே தான் ஞாபகம் வந்தது. ஆனால் அந்த ஷேர்வோக்கா என்ன ப்ரோக்ராம் பண்ணாலும், யாருக்கு பர்த்டே ஃபங்க்ஷனோ மற்றது எதுவும் கேம்ஸுகள் அப்படின்னு சொன்னால் கூடி ஜெரோமி எப்படியாச்சும் கட்டாயம் கொண்டு வந்து விட்டுட்டு போங்கன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. நீங்கள் கண்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க அதை ஜெரோமியையும். சரி, ஓகே, வாங்க எங்களோட 2 குட்டிஸுகளை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு என்ன கிஃப்ட்ன்றதை நாங்கள் பார்ப்போம். ஓகே 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 பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, 2 பேர் தான் என்னுடைய 2 பிள்ளைகள். உங்களுக்கு என்ன பேர் சொல்லுங்க? உங்களுக்கு என்ன பேர்? பக்கத்தில் 1.5 வயசு கதைக்க மாட்டா பேச. ஹாய் சொல்லி விடுங்க. ஹாய். அதான் ஜெரோமி, நீங்க பார்த்துருப்பீங்க. ஹாய் சொல்லி விடுங்க ஜெரோமி. நீங்க பாட போறா நர்சரியில? இங்கிலீஷ் பாட்டா தமிழ் பாட்டா? இங்கிலீஷ் பாட்டா? ஜெரோமியோட ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்கல நீங்க? ஓகே, ஜெரோமியோட ஃப்ரெண்ட் ஒரு கஷ்டம் கொஞ்சம் யாருடா? ஜெரோமி கூட ஃப்ரெண்ட் யாரு? ஏஞ்சல். இது பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ஏஞ்சல பிடிக்குமா? பாத்தீங்களா? பட் என்னன்னா ஏஞ்சல் வந்து 3 நாளா நர்சரிக்கு வரையில என்னன்னா காய்ச்சல்னு சொல்லி, அப்ப ஜெரோமி மணி ஒரு கேட்டபடியா ஏஞ்சல் வீட்டை போறேன் விளையாடுற. நானும் விடே இல்லை காய்ச்சல்படியா. அந்த பார்க்காதாலே நேற்று ஆளுக்கு ஒரு காய்ச்சல் வந்துட்டு நேற்று பிறகு இந்நேரம் போல ஏஞ்சல் வந்து விளையாடின பிறகுதான் நாளுக்கு சரியா வந்தது. உண்மையிலே ஏஞ்சலும் ஜெரோமியும் வந்து நல்ல ஒரு ஒற்றுமை, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா நேற்று இரவு ஆளுக்கு காய்ச்சல் வர வேண்டியது. நேற்று ஏஞ்சல் இங்க வந்து கொஞ்ச நேரம் ஏஞ்சல் ஜெரோமி எல்லாம் குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடி சந்தோஷமா இருந்தபடியா இரவு காய்ச்சல் இல்லை. ஏஞ்சல் சொன்னா அப்படி ஒரு விருப்பம். சரி, அப்பா அவ அந்த நர்சரியில இங்கிலீஷ் பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தா. இங்கிலீஷ் பாட்டு ஒன்று பாடுவா, பார்ப்போம். வேற என்ன பாட்டு உங்களுக்கு சொல்லி தந்தது? வேற இங்கிலீஷ் பாட்டு 2-3 பாட்டு பாடுவாள். என்ன பாட்டு தெரியும்? ட்விங்கிள் ட்விங்கிள். சரி, வந்துருக்குல. அப்ப இனிமே வேற பாட்டுகளும் பாடி காட்டுவாங்க. அந்த பாட்டை பாடி காட்டுங்க பாப்பா. பாட்டும் பாடக்கூடிய நல்லா பாடுவா. மைக்கெல்லாம் முடிச்சு பயமில்லாம் பாடுவா. எங்கட மற்ற ஆளை பாப்போம். சொல்லி காட்டுங்க. கை எடுங்க வாய்க்கு. ரைட். பாத்தீங்கன்னா பாட்ட கேட்போமா? ரியானா, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அக்கா தான் பிடிக்குமோ? அவ எப்ப எழும்புனாலும் அக்காண்டு தான் எழும்புவா. அம்மா அப்பாவை பிடிக்கிறத விட படுக்கையில நித்திரையா இருந்தா கூடி ஆள் எழும்பேக்க அக்காண்டு தான் எழும்புவா. அப்படி அக்காண்டா வாக்குது. அக்கான்னு தான் சொல்லுவா. யாரை பிடிக்கும்னு கேட்டா உப்பா கேட்டாலும் அக்கான்னு சொல்லுமா.
கண்டா அப்படி ஒரு விருப்பமாக பாருங்க எங்களை உங்களுக்கு பிடிச்சிருக்கு மாத்திரை சில பேர் கூப்பிடுவினும் சைனாக்காரின்னு தான் கூப்பிடுறதா சைனாக்காரின்னு தான் கூப்பிடுறது என்னன்னு சொன்னா அப்படி ஒரு கலர் எங்களை விட உண்மையில ஒரு கலர் சரி இப்ப என்னண்டா ஜெரோமி பாட்டு பாடிட்டா ரிஹானா ஒரு பாட்டு பாடி காட்டுங்க பாட்டு பாடி காட்டுங்க ஒரு பாட்டு பாடுங்க என்ன பாட்டு இது கொக்குர கொக்குர கொவானா இன்னொரு பாட்டு பாடுவீங்க பாடி காட்டுங்க போன்ல அடிக்கடி பாப்பீங்க அந்த குட்டி பாபா பாடி காட்டுங்க குட்டி பாபா கொண்டையெல்லாம் வச்சு தலையெல்லாம் ஆடி ஆடி பாடும் பாடி காட்டுங்க புள்ள அந்த பாட்டை பாடி காட்டுங்க என்ன பாட்டு பாடுவீங்க அது பாடி காட்டுங்க அப்போ தலைய ஆட்டு நன்றி நன்றி சொல்றா நன்றி மட்டும் படிவா சொல்லுவா ஆனா கொஞ்சம் பாட்டு தெரியாது அவ்வா சொல்லுங்க ரியானா அவ்வா சொல்லுங்க ஹாய்னு சொல்லுங்க அவ்வா அவ்வாவுக்கு சொல்லுங்க பாய் சொல்லி விடுங்க பாய் 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 ஓகே நாங்கள் 2 குட்டிஸையும் உங்கள்கிட்ட காட்டியாச்சு ஓகே எப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் அடுத்ததாக இப்போ பார்க்க வேண்டியது எங்களுக்கு வந்தான ஒரு கிஃப்ட் என்ன கிஃப்ட் கட்டாயம் உங்களுக்கு நான் காட்டுறோம் அந்த கிஃப்ட் எடுங்க பார்ப்போம் ஓகே அவசரப்படாமல் காரத்தெல்லாம் உடைச்சிடாம பக்குவமாக அடுங்க என் முட்டை உடைகிறதுக்கு அப்படி இல்லை எங்களுக்கு வந்த முதல் கிஃப்ட் கிஃப்டை காட்டுங்க எங்களுக்கு வந்தான கிஃப்ட் அதாவது ஒரு மைக் வந்தது உண்மையில் எங்களுக்கு கட்டாயமாக இது தேவையான ஒரு சாமான் உண்டு என்ன உண்மையாகவே என்னடா எங்களுக்கு வந்து சவுண்டும் பெருசாக வராது வேண்டாம் வீடியோ ஒன் பண்ணினாலே குரல் எல்லாம் அப்படியே மங்குது வீடியோ ஒன் பண்ணினாலே பயமாக கிடக்கு சில பேர் பயத்தில் வேர்க்கிறது கையாலெல்லாம் நடுங்கிறது ஆனால் ரொஷானிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்க்காது கையால் நடுங்காது கையெல்லாம் ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்த மாதிரி பயங்கர குளிராக இருக்கும் இது இப்போ கூடி கொஞ்சம் லைட்டாக குளிருதான் என்ன காரணம்னா நேற்று 2 வீடியோ எடுத்தபடியாக அந்த ஐஸ் கட்டி மாதிரி இல்லை இப்போ மூன்றாவது வீடியோன்றபடியாக கொஞ்சம் குளிர் குறைவு இல்லாட்டி இப்போ ஸ்டார்ட்டில் நாங்கள் எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஐஸ் கட்டியை தொட்ட மாதிரி அப்படி ஒரு குளிர் அவள் அதாவது அப்படி ஒரு பயம் இவாக ஒரு வித்தியாசமாக எங்களுக்கெல்லாம் கைகால் நடுங்கும் கையாலெல்லாம் வேர்க்கும் இவாக அப்படியானோண்டு சரி காட்டுங்க அப்போ முறுக்க என்ன மைக்கை காட்டுவோமா ஓகே இதான் எங்களுக்கு வந்தான மைக் என்ன இதில் 2 இருக்கு என்ன இருக்குல்ல 2 இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இந்த கிளிப் வந்து எங்களோட சட்டையில் இப்படி கொழுகுறது இப்படி டிஷர்ட் வழி எப்படி கொழுகி விடலாம் பட் இது அட்ஜஸ்ட்மெண்ட் செய்கிறாரு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து காட்டும் இருக்கா இப்படி இந்த கிளிப்பை பட்டி தான் எங்களுக்கு எங்களோட விருப்பப்படி எங்கெல்லாம் வச்சு செய்யலாமே அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து ஆனால் ஒன் பண்ணக்குள்ளே அந்த பச்சையாக லைட் பத்து மட்டும் சொன்னது ஒன் பண்ணிக்கையோ ஒன் பண்ணுங்க பார்க்க இருக்கா ரைட் இந்த பச்சை லைட் பத்து அந்த பச்சை லைட்டும் பத்துது பாருங்க அது வந்து ஒன்றில் இருக்குது ஓகே மற்றது 2 வந்திருக்கேன் ஏன்னா கொண்டு ரோசானி கொண்டு தனியாக ஒன்று இல்லாமல் நினைச்ச மாதிரியே 2 வந்துட்டு மற்றது இதில் அந்த அடைப்பர் இருக்குது பாருங்க அடைப்பு இதுதான் அந்த ஃபோனுக்கு வந்து பின்ன கடிக்க விட கிளிப் இன்னும் காட்டுங்க வீடியோ காட்டுங்க ரைட் எங்களுக்கு வந்த முதல் கிஃப்டாக இது அப்படியே ஃபோனில் அடிச்சுட்டு அந்த மேக் ஆன் பண்ணினா பச்சை லைட் எரிஞ்சா சரி நாங்கள் கதைக்கும் போது அப்படியே ரைட் ஆனால் பர்டிகுலர் பச்சை லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கு ஆஃப் பண்ணி விடுங்க அதை மெட்டது ரைட் ஓகே ஆஃப் பண்ணியாச்சு ரைட் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு முதல் ஆரம்பித்த உடனே எங்களுக்கு முதல்ல ஒரு இலவசமாக கிடைச்ச ஒரு கிஃப்ட் உண்டு எங்களுக்கு வந்து முதல் அவசியமானதும் உண்டு எல்லாத்தையும் விட இதுவும் ஒரு அவசியம் ஃபோன் மாதிரி இதுவும் ஒரு அவசியமான ஒரு பொருள் தான் எல்லா காற்றுகளுக்கும் பெருசான விலங்காது அந்த ஒரு இறைச்சல் இருக்குது நாங்கள் கதைக்கிறது வந்து தெளிவு இருக்காது ஆனால் இது போட்டு கதைச்சா ஒரு தெளிவாக இருக்கும் மேலே சத்தமாகவும் இருக்கும் உண்மையாக ஒரு பிரயோசனமான ஒரு பொருள் என்ன எங்களுக்கு உண்மையாக உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு இது என்ன ஒரு சின்னனா தெரியலாம் ஆனால் எங்களுக்கு உண்மையாகவே இது ஒரு பெரியதான ஒரு கிஃப்ட் தானே உண்மையிலே
பொருள் சின்னனா இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு அன்பொண்டு இருக்கணும். ஓ அது முதலாவது உண்மையாக தானே. அன்பொன்று இருக்கணும். அந்த அன்பு தான் எங்களுக்கு உண்மையில் வேணும். நாங்கள் மனுஷர் முதல் மதிக்கப்பட வேணும். அதோட வந்து சில பேர்கிட்ட வந்து எத்தனை இருந்தாலும் அது பழுதா போனாலும் பரவாயில்லட்டு வச்சிருப்பீங்க. ஆனா வந்து அனுவசந்த் வந்து உண்மையாவே உடனே அப்படி இல்லைன்னு சொன்ன அண்டே உடனே அப்படியே புதுசா அப்படியே உடனே சந்தோஷம் நீங்க இதை வச்சு பாவீங்கன்னு சொல்லி உண்மையா நல்ல ஒரு சந்தோஷம். அனுவுக்கும் வசந்த் உண்மையா மிகப்பெரியதான ஒரு நன்றி. என்ன உண்மையில நான் எதிர்பார்க்கல இப்படி கிடைக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. எப்படியாச்சும் இதை வேண்டணும், சரி ஏதாச்சும் ஒரு வழியில வேண்டுவோம்னு நினைச்சு கொண்டு தான் இருந்தேன் நாங்க. ஆனா இப்போ வேண்ட ஐடியாவும் இல்லை எங்கள்கிட்ட. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். உண்மையாவே வேண்ட ஐடியா இல்லை. ஆனா எங்களுக்கு வந்து உண்மையாவே ஆண்டவருக்கும் ஒரு நன்றி சொல்லி கொண்டிருக்கிறோம். ஏன்னா முதலாவது ஆண்டவர் நாங்களோட மன வாஞ்சல் விருப்பத்தை அவர் வந்து நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். உண்மையில மனசுக்கு நினைச்சோம், ருசானியும் காய்ச்சினாங்க. ஆனா மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவனோ இதயத்தின் ஆழத்தை அறிகிற தேவனாக இருக்கிறார். உண்மையில் அந்த இதயத்தின் ஆழத்தை அறிந்து எங்களுக்கு இப்படி ஒரு பரிசை தந்ததுக்காக நாங்கள் முதலாவது கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். அடுத்தது எங்களோட வசந்துக்கு வசந்த், அடுத்தது அனு. அதோட இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்குள்ள சில பேர் என்ன சொல்லுங்க, அப்போ மைக்கேல் கட்டாயம் தேவையில்லை, சும்மா நார்மலாகவே நிறைய பேர் செய்திருக்கணும். அது ஓகே செய்யலாம், பிரச்சனை இல்லைன்னு. அது வந்து மெக்தான் வேணுமன்றதும் அவசியம் இல்லை. அது எங்கட கையிலான் இருக்கு. நாங்கள் வந்து உண்மை எங்களுக்கெல்லாம் குரல் வந்து வெளியில வராது. வீடியோ பண்ண குரல் வெளியில வராது, பயத்திலே வராது. ஆனால் மற்ற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதையில வேற லெவலாக தான் இருக்கும். வீடியோ ஒன் பண்ணிட்டு ரோஷானி ஓகேன்னு சொன்னா சரி, கதையும் வராது, கையெல்லாம் குளிர வலிக்குது. சரி, அதோட உண்மையாவே எங்களுக்கு உண்மையாக ஒரு பிரயோசனமான ஒரு பொருள். உண்மைதான். அதோட இப்போ எங்களுக்கு கட்டாயம் இது தேவையும். என்ன காரணம்னு சொன்னால் இப்போ எங்களோட கிளைமேட் வந்து பயங்கர காற்று. இந்த காற்றுக்குள்ளே நாங்கள் கதைச்சாலே விளங்காது. அப்போ அப்படியான ஒரு விஷயம் உண்டு. மேலே மைக் கிடைச்சிருக்கு. நாங்கள் நேற்றே எடுத்து இதை பாவிக்க வேண்டிய தேவை வந்தது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, பாவிக்கவும் இல்லை. உண்மையில் இதை ஒரு வீடியோவில் காட்டணும். வீடியோவில் காட்டினதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை எடுத்து பாவிக்கணும்ன்றது. நாங்கள் அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் ஒன்று வந்து நாளையில இருந்து மைக் வச்சு நாங்கள் இனிமேல் வீடியோவில் கதைப்போம். உண்மைதான். இன்னும் உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் எங்களோட கதைகள் வந்து தெளிவாகவும் சத்தமாகவும் உங்களுக்கு கேட்கும். அவராச்சும் வேறு ஏதாச்சும் உங்களோட கருத்து வசந்த பற்றி? வசந்த மறுபடியும் சொல்லிக்கொண்டு நன்றி சொல்ல விரும்புகிற வந்து அனுவுக்கும் வசந்தக்கும் தான் உண்மையாகவே ஒரு மிக பெரிதான ஒரு நன்றி. ஆனால் திரும்ப நன்றி தானே சொல்லி கொண்டிருக்கிறோம். நன்றியை தவிர வேறு ஒன்றும் சொல்லல. அதுதான் சொல்லலாம். என்ன ஓகே. என்னென்னா நாங்கள் இப்போ எங்களுக்கு வந்த கிஃப்ட்டை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதனால் கிஃப்ட்டு வந்தது என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் உங்களோட கருத்துக்களையும் எங்களோட கமெண்டில் போடுங்க. நாங்கள் வீடியோவை முடிச்சு கொள்ள போகிறோம். முடிப்போம். கருத்து சொன்னா ஓகே. நீங்கள் எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மிகப்பெரியான ஒரு ஆதரவாகவும் மிகப்பெரிய உதவியுமா இருக்கும். என்ன நீங்கள் தர உதவியால் தான் நாங்களும் மேலும் எங்களோட வீடியோக்களை போடலாம். மறக்காமலுக்கு எங்களோட வீடியோக்களை பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ்களை தெரிவிங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.